ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொத்து புரோட்டா எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பிக் ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி 2 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ட் புரோட்டா தான். ஸோ வந்து நான் 3 புரோட்டா வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக போடுறீங்களோ நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து 3 புரோட்டா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கடையில் வாங்கின புரோட்டா தான், வீட்டில் செய்யலை. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறப்ப அதுவும் வீடியோ போடுறேன், எப்படி புரோட்டா வீட்டில் செய்கிறது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சால்னா, கண்டிப்பாக புரோட்டா வாங்கினா சால்னாவும் கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக நம்ம சால்னா செய்யணுமே அப்படின்ட்டுலாம் நினைக்க வேணாம். ஸோ வந்து அவங்க கொடுத்த சால்னாவிலேயே கொஞ்சம் இந்த புரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் சால்னா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு தனியாக இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா புரோட்டாவில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து எக்கு கொத்து புரோட்டா தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து 2 எக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காயணும். ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோட்டல் கடையில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக அப்படியே போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுக்காக சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே இப்போ பிக் ஆனியனை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆனியனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற தோசை கரண்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதோ ஒரு கரண்டி ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த புரோட்டாவை கொத்தணுமில்ல, அதனால் இந்த மாதிரி தோசை கரண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வந்து ஒன்றோடு ஒன்றா வந்து பிணைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 ஈக்குவலாக வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த வேட்டி நம்ம வச்சுருந்த புரோட்டா பிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புரோட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். ஸோ நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நான் 3 புரோட்டா மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ புரோட்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். நான் 3 புரோட்டாவுக்கு வந்து 2 ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப பிக் ஆனியனில் ஓரளவு ஸ்லைஸாக சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆனியன் தான் இருக்குது, அதை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ஆனியனும் டொமேட்டோ எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா புரோட்டாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் கரண்டியை விட இந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் அடுப்பில் இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து வச்சு தட்டுவாங்கள்ல ஹோட்டல் கடையில், அந்த கிளாஸ் வீட்டிலே இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் அந்த கிளாஸ் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி இந்த கிளாஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த கிளாஸ் சைடில் வந்து மாதிரி ஓப்பன் வளைவு இல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி ஓப்பன் வளைவு இல்லாமல் எந்த கிளாஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக டீ குடிக்கிற கிளாஸ்லாம் வந்து வளைவு இருக்கும். அந்த வளைவு இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக அப்படியே வெட்டினோம்னா 2 கண்டாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கிளாஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நல்லா கொத்தினோம்னா நம்மளுடைய புரோட்டா வந்து நல்லா வந்து இன்னும் தூளாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகும். அது இல்லாமல் அப்புறம் நம்மளுடைய டொமேட்டோ ஆனியன் எல்லாமே மிக்ஸ் ஆகிறப்ப இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அடுப்புலேயே வச்சு கூட தட்டலாம். அடுப்பில் வச்சு தட்டுறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி சிம்மியாகவுமே இருக்கிறதுக்காக நான் எடுத்து கீழே வச்சு இந்த மாதிரி நான் தட்டிகிட்டு இருக்கேன். இதில் நான் வெறும் புரோட்டா ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ இது மட்டும்தான் போட்டு தட்டிட்டுக்கிறேன். இதில் வந்து இன்னும் நான் வந்து குருமா வந்து ஆட் பண்ணல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டிக்கோங்க. புரோட்டா ஒரு சிலர் வந்து கொத்து புரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ கடையில் கொத்து புரோட்டா ரேட்டை கேட்டாவே பயமாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம புரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கும். ஆனியனும் நிறையா போட்டிங்கன்னா புரோட்டா நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தட்டி எடுத்தாச்சு.
அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எக்கு, அதை வச்சு இப்போ அடுத்து உடைக்க போகிறோம். அவ்வளோதான். நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அதனுடைய லிங்க் தரேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கொத்தி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கொத்தி வச்சுருந்த அந்த புரோட்டாவெல்லாம் ஒரு சைடாக எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எக் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எக்கை வந்து இப்போ அதில் உடச்சி விட்டுக்கலாம் ஒன் சைடாக. எக்கை ஒரு சிலர் வந்து தனியாக உடச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதை விட நீங்கள் புரோட்டாலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் எக்கோட ஸ்மெல் வருமே அப்படிங்கிறதுக்காக, பச்சை ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக சைடாக ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்கோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரோட்டாவை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் சைடாக புரோட்டாவெல்லாம் நவுத்திட்டு எக்கை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த எக்கு கூட பெப்பர் போகிறதா இருந்தால் போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுலாம். இப்போ பாருங்கள், எக்கு ஃபுல்லாக வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போய் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நான் வந்து புரோட்டாவே எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெண்டு எக்கில் வந்து ஒரு எக் மட்டும் இப்போ உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு டைம் ஒன்ஸ் வந்து டம்ளரில் வச்சு நம்ம இன்னொரு டைம் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எக்கும் புரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகணுமில்ல, அதுக்காக தான் இன்னொரு டைம் நம்ம தட்டுறது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்கு 2 எக்கையும் ஒட்டுக்காவும் உடச்சி வரதான் உடச்சி விட்டுக்கலாம், இல்லைனா இன்னொரு எக்கு லாஸ்ட்டாக கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எக்கு கொஞ்சம் வந்து மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து இன்னொரு எக்கு வந்து அப்புறமே லாஸ்ட்டாக உடச்சிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சால்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்னாவை ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய கொத்து புரோட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சு எடுத்தால் லாஸ்ட்டாக தான் நம்ம சால்னாவை ஆட் பண்ணோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா வந்து கொலகொலன்னு வேணும் அப்படின்னா சால்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரையாக தான் ஆட் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ட்ரையாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக சால்னா கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னொரு எக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இப்போ நான் உடச்சி விட்டுக்கிறேன். இந்த எக் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே சும்மா வந்து நம்ம புரோட்டாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம கொத்தி விட தேவையில்லை, ஏன்னா அந்த எக்கோட ஸ்மெல்லும் அந்த எக்கும் பெருசாக இருக்கிறது தெரியணும் அப்படிங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் இன்னொரு எக்கை சும்மா மேலோட்டமாக வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறேன். இதுக்கு மேலே அதை தட்ட மாட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான எக்கு கொத்து புரோட்டா செம்மையாக தயாராகிடுச்சு. ஈஸியாக குயிக்காக வீட்லேயே ஒரு 1/2 ஹவரில் செய்யக்கூடிய கொத்து புரோட்டா தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுறது வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெப்பர் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்னா வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா சால்னா கூட நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான எக் கொத்து புரோட்டா சூப்பராக வீட்டிலே தயாராகிடுச்சு. பார்க்குறப்ப எச்சு ஒரு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.